ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம மகாலட்சுமி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது டெர்மட்டாலஜிலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மோல்டு ரிமூவல், அதாவது மச்சம் வந்து நம்ம அகற்றுதல், அப்புறம் வந்து ஸ்கின் டேக் ரிமூவல், மரு, அந்த மாதிரிக்கான எல்லா லேசர் ஃபெசிலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வலி இருக்கும், இல்லை வந்து வெளிப்புறத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு காஸ்மெட்டிக்கலாக வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அந்த கொழுப்பு கட்டிகளையும் நம்ம எடுக்கலாம். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீலாய்ட் ட்ரீட்மெண்ட், தழும்புகள் அகற்றுதல், அப்புறம் ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட், அதாவது க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ட்ரெண்டிங்காக இருக்கிற ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டாக ஒரு தோல் நோய் நிபுணர் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்களாக ட்ரீட் பண்ணுறதுனால என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நோய் இருந்துச்சு. ஆனால் அந்த பேஷண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அதை ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அவங்களாவே வீட்டில் பேஷண்ட்டை வந்து வச்சுட்டு அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப சீரியஸாக வந்தாங்க. ஸோ அந்த பேஷண்ட் வந்து நம்ம அட்மிட் பண்ணி அவங்களுக்கு அம்மைக்கான தேவையான ட்ரீட்மெண்ட், அப்புறம் வந்து ஐவி இன்ஜெக்ஷன்ஸ், அந்த மாதிரி மருந்துகளை போட்டு நம்ம குணப்படுத்தணும். ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களாக செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க. பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க வந்து சொல்கிறத நீங்களாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான நீங்கள் தோல் நோய் நிபுணரை கரெக்டாக பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தவறுதலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம்.